வணக்கம். நான் இப்ராஹிம் பாதுஷா, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன். மிகப்பெரிய கொடிய நோயான கொரோனா பாதிப்பில் இருக்கும்போது மத்திய அரசு மக்கள் ஏற்கனவே பல்வேறு சூழல்களில் பாதித்துள்ள நிலையில் வங்கி கடன்கள் மற்றும் தனியார் நிதி நிறுவன கடன்கள், தனிநபர் கடன்கள் மற்றும் மகளிர் சுய குழுக்கள் போன்றவற்றை தவணைகள் வசூல் செய்ய தடை விதித்துள்ளது. 6 மாத காலங்கள் கழித்து வசூல் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு பரிந்துரையை கொடுத்துள்ளது, ஒரு சட்டத்தை இயற்றியுள்ளது. மாண்புமிகு ரிசர்வ் வங்கி கூட இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த சூழலில் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி, குன்னூர், ஊட்டி பகுதிகளில் செயல்பட்டு வரும் ஆசீர்வாத், சம்ஸ்தா, சூரியோதயா போன்ற நிறுவனங்கள் மக்களை மிக கொடிய அளவில் அச்சுறுத்தி சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக ரிசர்வ் வங்கி கொடுத்துள்ள சட்டபூர்வமான அறிக்கைகளை மறைத்து மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையில் வங்கிகள் பல்வேறு வட்டிகள் விதிக்கும், தனியார் நிறுவனங்கள் பல்வேறு வட்டிகள் அதிகப்படுத்தும். நீங்கள் தவணை தொகையை செலுத்த தவறினால் நீங்கள் 5 வருட காலம் அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும், 10 வருட காலம் அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும் என்றெல்லாம் அச்சுறுத்தி வருகிறார்கள். அதே போன்று வட்டிகள் உங்களுக்கு அதிக அளவில் 10 மாத வட்டி ஜாஸ்தியாகும். அதாவது சட்டபூர்வமாக ரிசர்வ் வங்கியும் மத்திய நிதித்துறை அமைச்சரும் அறிவித்த தகவல்களுக்கு புறம்பாக மக்களை அச்சுறுத்தி வருகிறார்கள். அதே போன்று கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் குண்டர்களை அனுப்பி மக்களை மிரட்டும் செயல்கள் ஏற்கனவே செய்து வரும் சூழலில் தற்போதைய சூழ்நிலையில் கூட இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த மக்களை அச்சுறுத்துவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இந்த செயல்களை வன்மையாக கண்டிக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இந்த நிகழ்வை வன்மையாக கண்டித்துள்ளார். தவணை வசூல் செய்வதாக இந்த மக்களை கொடுமைப்படுத்தும் நிறுவனங்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதை சற்றும் காதில் கொள்ளாத பணபலம் படைத்த தனியார் நிதி நிறுவனங்கள், ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் மக்களிடம், அதாவது அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களிடம் தவறான கருத்துக்களை விதைத்து அவர்களுக்கு சட்டத்தை மாற்றி சொல்லிக் கொடுத்து அவர்களை மக்களிடம் மிரட்ட சொல்கிறார்கள். ஏற்கனவே ஒரு சட்ட நடைமுறை உள்ளது. அதில் குறிப்பாக கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் குண்டாஸ்களை உபயோகிப்பது என்பது ரிசர்வ் வங்கியினுடைய சட்ட திட்டங்களுக்கு எதிரானது. அதாவது ஒரு மனிதன் தான் ஒரு கடன், அதாவது செக்யூர் லோன், அன்செக்யூர் பாதுகாப்பு அல்லது ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் வாங்குறது அன்செக்யூர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் கடன் வாங்கும்போது அவர்களுக்கு கட்ட முடியவில்லை என்றால் அவர்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் சொத்து கொடுத்தா வாங்குறாங்க. யாருமே சும்மா வாங்குறதில்ல, சும்மா கொடுக்கறதும் இல்லை. அவர்களுடைய சிபில் ஸ்கோர், அவங்க வங்கிகள்கிட்ட எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து தான் கடன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்கள் கட்ட முடியவில்லை என்றால் அல்லது அவர்கள் அலைபேசி எண்ணை வங்கியிலிருந்தோ அல்லது நிறுவனங்களிலிருந்தோ அதிகாரிகள் தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் எடுக்கவில்லை என்றால் அவர்களுடைய பகுதிக்கு அதிகாரிகளை அனுப்பலாம். அப்போது அங்குள்ள அந்த வீட்டில் அவர்கள் இருக்காங்க அப்படின்ற போது தன்னுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படும் என்று கருதி அல்லது அக்கம் பக்கத்தினர் முன் அவமரியாதை ஏற்படும் என்று ஒரு வாடிக்கையாளர் கருதுவாரேயானால் அவர்கள் எங்கு சந்திக்கலாம் என்று கூறுகிறார்களோ அந்த இடத்தில் சந்தித்து அவர்களுக்கு பணம் கட்ட அறிவுறுத்த வேண்டும். பணம் கொடுங்கன்னு சொல்லி மிரட்டுறதோ அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் உட்காந்து வசூல் பண்ணுவதோ என்பது சட்டம் அல்ல. அதே போன்று மகளிர் சுய குழுக்களுக்கு ஏற்கனவே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் பல்வேறு தடவைகளில் இந்த போராட்டங்களை அறிவித்துள்ளது. அதாவது பெண்கள், அதாவது இந்த சுய குழுக்கள் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த பெண்கள் அவர்கள் அவரவர்களுடைய கடனை செலுத்தினாலே அதை விடுவிக்க வேண்டும், அதற்கு சட்டம் இயற்ற வேண்டும். அதாவது இவர்களே நிதி நிறுவனங்களே ஒரு சட்டத்தை இயற்றி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். இது அரசினுடைய சட்டத்தில் இல்லை. அதே போன்று ஒருவர் பணம் செலுத்த முடியவில்லை, அவரிடம் பணம் இல்லை என்றால் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மாறாக குண்டர்களை அனுப்பி ஒருத்தரை அவமானப்படுத்துவது என்பது மிகப்பெரிய சட்டவிரோதம். இன்று நிதி நிறுவனங்கள் இப்போ குறிப்பாக திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பஜாஜ், அப்புறம் ஈக்குடாஸ், லேண்டிங் கிராஃப்ட் இது போன்ற பல்வேறு தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை மக்களிடம் கொடுத்து மக்களை இன்று இந்த பெரிய பாதிப்பிலும் ஏற்கனவே கடந்த ஒரு 4-5 வருடங்களாக பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, அப்புறம் பல்வேறு வரிகள் அதிகரித்துள்ளதால் தொழில்கள் முற்றிலும் முடங்கி
தொழிலாளர்கள் அல்ல சிறு குறு வணிகர்கள் அவர்கள் நிர்வகித்து வந்த வங்கிக் கடன்கள் அல்லது தொழில்கள் அத்தனை முற்றிலும் முடங்கி நாசமாகி போய்விட்டன. அவர்கள் அடுத்தடுத்து அதிலிருந்து மீண்டு வருவதற்காக தற்போது இந்த கொரோனா காலத்தில் கூட மத்திய அரசு 20 லட்சம் கோடி அறிவித்துள்ளது. ஆனால் சிறு குறு நிறுவனங்களுக்கோ அல்லது தொழில்துறையிற்கோ இதுவரை அது சேரவில்லை, எந்த ஒரு சூழலும் சேரவில்லை. அப்படி இருக்கும்போது இன்று தனியார் நிதி நிறுவனங்கள் நீலகிரி மாவட்டத்தில் அட்டுழியம் செய்வதை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. நிச்சயமாக இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்போம். அந்த நிறுவனங்கள் மக்களை துன்புறுத்தினால், சட்டவிரோத கும்பல்களை குண்டாசுகளை அனுப்பி மக்களை துன்புறுத்தினால் அந்த நிறுவனங்களை இழுத்து மூடும், பூட்டு போட்டு இழுத்து மூடும் போராட்டத்தை நடத்துவோம். அதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுப்போம். அதே போன்று முதலமைச்சருக்கும் நாங்கள் கடிதம் எழுத உள்ளோம். அதே போன்று இங்கு இந்த நீலகிரி மாவட்டம் தாண்டி பிளைன்ஸ் சொல்லுவாங்களே, இந்த ஏரியாக்களில் திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த பெரிய பெரிய தொழில் நகரங்களில் பஜாஜ் போன்ற நிறுவனங்கள் மக்களை தவறுதலான, அதாவது அதிக வட்டி போட்டுருவோம், 4 வருஷம் உங்களை எச்சா கட்ட வச்சுருவோம், இப்படியா சொல்லி மிரட்டுறத நிச்சயமாக சகித்து கொள்ள மாட்டோம். ரிசர்வ் வங்கியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தாங்கள் நடத்தும் நிறுவனங்கள் போலியாக மக்களை துன்புறுத்தினால் நிச்சயமாக அனைத்து இடங்களிலும் மாவட்ட ஆட்சியர் முதல் முதலமைச்சர் வரை மனு கொடுப்போம். மத்திய அரசுக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கடிதம் எழுதுவோம். அதன் பிறகு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். ஒருவேளை காலதாமதமாகி மக்கள் பாதித்தால் நிச்சயமாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கும். மக்களை கூட்டுவோம், சமூக இடைவெளியுடன் போராடுவோம். இது போன்ற நிதி நிறுவனங்களை பூட்டு போடும் போராட்டம் நடத்துவோம். நிச்சயமாக இழுத்து மூடுவோம். மக்கள் பாதிக்கா வண்ணம் மக்களுக்காக என்றும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் களத்தில் நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற தகவல்கள் யாருக்கும் தெரியவில்லை என்றால் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அது போன்ற யாராவது தங்களை மிரட்டினால் தங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக மக்களுக்காக களத்தில் நிற்போம், வென்று தருவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.